ஹாய் ஆல். எல்லோரும் தீபாவளியெல்லாம் நல்லா கொண்டாடினீங்களா? இது எங்கள் வீட்டு மாடியில் என்னென்ன பூச்செடி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்தேன். சாமந்தி பூ, துலுக்க சாமந்தின்னு சொல்லுவோம்ல, அது மஞ்சளும் ரெட்டும் கலந்தா மாதிரி ஒரு சாமந்தி, சீடு போட்டு தான் வளர்ந்தது. ஒத்த ரோஸா, சிங்கிள் பெட்டல் ரோஸு, இது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? அது இல்லாமல் எல்லார் வீட்டும் நிறைய பேர் வீட்டு வாசலில் நான் பார்த்துருக்கேன் இந்த பூ. இது பிங்க்கு, ஒயிட்டு, எல்லோ எல்லா கலரும் இருந்தது. நான் போன போது இந்த கலர் தான் எனக்கு நர்சரியில் கிடச்சிதுன்னு இதை வாங்கிட்டு வந்து வச்சேன். பட் இதுவும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. அதாவது மாடிக்கு காலையில் போனோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஒரு அழகாக எந்தெந்த செடி என்னென்ன பூ பூத்துது, அது கொடுக்குற ஒரு பூவே அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரி இந்த ரோஸ் கட்டிங்ஸ்லாம் துளிர் விட்டது, கட் பண்ணி வச்சது, அதையும் ரீபாட் பண்ணி வச்சுருக்கேன். இது பாரிஜாதம் பூ கட் பண்ணி விட்ருக்கேன், புதுசாக இப்போ தான் துளிர் வருது. அது இல்லாமல் நாட்டு ரோஸ் இருக்குது. நாட்டு ரோஸ் கலரே சூப்பராக இருக்குது. பன்னீர் ரோஸ் வாசனை தான் இதுலேயும் அடிக்கும். இது டார்க் கலர், அது லைட் பேபி பிங்க் கலர். ஜினியா பூ இருக்குது, அது சீடு போட்டு தான் வந்தது. இப்போ கூட சீட் போட்டிருக்கேன், நிறைய பிளான்ட் வந்திருக்கு, அதெல்லாம் ரீபாட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் எடுத்து வெயில் வந்தோடனே கொஞ்சம் காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். அதேமாதிரி இந்த காஸ்மோஸ்ன்ற எல்லோ கலர் ரோட் சைட்லலாம் எங்கள் ஊரில் கிடைக்கும். அந்த இதுவும் சீடு போட்டு தான் இந்த பிளான்ட்டும் வந்துச்சு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. இந்த கலரை இந்த பூச்செடியெல்லாம் எதுக்குன்னா, இருக்கிற காய்கறி செடி 4 காய் காய்க்கிறதுக்கு ஹனிபி, பட்டர்ஃப்ளை எல்லாம் வந்தால் தான் இதெல்லாம் நடக்குது. அதனால் இவங்களெல்லாம் வச்சு இவங்களும் ஒரு அழகு கொடுக்குறாங்க. இந்த எல்லோ கலர் பூச்செடி நிறைய பேர் வீட்டு வாசலில் இருக்கும், மரமாக போகும். நான் இந்த தெர்மோகோல் பாக்ஸில் ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி பட்டன் ரோஸ், இது கொத்து கொத்தாக தான் பூக்கும். அந்த கொத்து பூத்த உடனே கட் பண்ணி விட்டிங்கன்னா அடுத்து புதுசாக துளிரில் புதுசாக ஒரு 8 பூ மொக்கு இருக்கிற மாதிரி கொத்து வரும் பூ. இது பார்த்திங்கனாலே சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் 1000 கவலையோடு இருந்தாலும் இந்த பூவெல்லாம் பார்க்கும்போது அந்த கவலையெல்லாம் ஒரு செகண்ட் மறந்துட்டு இதுக்குள்ளே போயிடுவீங்க. அதுக்கு தான் இந்த கார்டன் டெரஸில் வச்சுருக்கிறது. இன்னொன்று, எனக்கு நிறைய செடியெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நம்மக்கிட்ட இல்லா அப்போல்லாம் டிசம்பர் பூச்செடி நிறைய பேர் வீட்டு வாசலில் அவ்வளோ பூ பறிப்பாங்க. இப்போ டிசம்பர் பூ செடி எங்கேயுமே கிடையாது. இந்த மாதிரி இந்த காசி தும்பைன்றோம்ல பிளாசம், அதில் நிறைய சீடு வந்திருக்கும். என்கிட்ட இந்த பிங்க், லைட் பிங்க்கும் டார்க் பிங்க் 2 கலர் தான் இருக்குது. சின்னதாக ஒரு பாட்டில் சீட் போட்டேன், அதுதான் வளர்ந்துருக்கு. இப்போ இருக்க சீடெல்லாம் எடுத்து மற்ற தொட்டியெல்லாம் போடணும். குட்டி குட்டியாக அங்கங்கே ஒரு ஹனிபிக்கு ஒரு பட்டர்ஃப்ளைக்கே நம்ம ஃபுட்டு கொடுத்த மாதிரி ஆகிடும்ல. இந்த செவ்வந்தி பூச்செடி பேபி பிங்க்கு சூப்பராக இருக்குது. எவ்வளோ பூ பறிச்சிட்டோம் தீபாவளிக்கு. எல்லா சாமிக்கும் இந்த பூ தான், எல்லார் கொண்டையிலையும் இந்த பூ தான். எல்லாம் சூப்பராக இருக்குது இந்த பூ. கட் பண்ணி வச்சேன் ரீபாட் பண்ணுறதுக்கு. நம்ம டாம் அந்த மண்ணெல்லாம் களைச்சி விட்டுட்டாரு. திரும்பியும் அது ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த நாட் ரோஸ், பன்னீர் ரோஸ் மதர் பிளான்ட்டு, அதுலேருந்து ஒரு கட்டிங் எடுத்து இன்னொரு பிளான்ட்டு. இந்த மாதிரி செடி கட் பண்ணும்போதெல்லாம் பாதி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுத்துறது, ரிலேட்டிவ் கொடுத்தது. அதுலேயும் கட் பண்ணதுலேயும் ஒரு விரல் அளவு 2 விரல் அளவுக்கு குட்டி குட்டியெல்லாம் எடுத்து நான் நெட்டு வைப்பேன். அதில் ரூட் வந்ததை தான் இப்போ ரீபாட் பண்ணது. இப்போ மழை டைம் இல்லை, அதனால் நெட்டு வச்சதுக்கு அப்பப்போ தண்ணி கிடச்சிது. அதனால் வேர் வந்தது. வேறு வேறு பாட்டில் வச்சுருக்கேன். இன் ஃப்யூச்சரில் உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வளர்த்து வேணால் ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி நாட் ரோஸு, இந்த பூ மாடியில் எவ்வளோ அனிபி சுற்றுது தெரியுங்களா? இந்த பூ நான் பாருங்கள், ஒரு பூ அதை சுற்றி 10 பூ மொக்கு இருக்குது. இந்த 10 மொக்கும் பூத்ததுக்கப்புறம் தான் அதை கட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த பீட்ரூட் கலர் ரோஸ் சூப்பராக இருந்தது. கலரை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகு. அந்த இதெல்லாம் ரேராக பார்க்குற மாதிரி இருக்குது எனக்கு, இந்த ரோஸ், இந்த கலர் ரோஸ்லாம் பார்க்கறது. அதே மாதிரி இந்த கிருஷ்ண கமலம்
நல்ல வாசனை. அந்த சம்பங்கி பூ வாசனை கொஞ்சம் அதில் இருக்குது. அந்த மாதிரி இந்த கிருஷ்ண கமலம் வளர்த்துறக்கு வீட்டில் இருக்குது. பெங்களூர் ரோஸ் இருக்குது. பெங்களூர் ரோஸ் வந்து நிறையா பூக்குது அப்படி இப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். அப்பப்போ ஒரு பூ பூக்கும். காஷ்மீரி ரோஸ் தான் அதிகமாக பூக்கும். பெங்களூர் ரோஸு அப்பப்போ ஒரு பூ நல்லா பெருசாக பூக்கும். அது இருக்குது. அது இல்லாமல் காஷ்மீரி ரோஸ் இருக்குது. அது வந்து நிறைய பூக்கும். இந்த மாதிரி பட்டன் ரோஸ் இருக்குது. இதெல்லாம் ஒரு வாரம் செடியில் இருந்தாலும் ஒன்றுமே ஆகாது. நல்லா நிறைய பூத்துக்கிட்டே இருக்கும். பூக்கும்போது பூத்த உடனே அந்த இது கிளைய வந்து ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சுக்கு கீழே கட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த பூ பூக்கும். இந்த காஷ்மீரி ரோஸு, பட்டன் ரோஸ் எல்லாம். அதே மாதிரி சாமந்தி பூ இருக்குது, எல்லோ கலர். அதுவும் கொஞ்சம் பூக்குது. இந்த செடி வந்து எப்படி வளரும்னு இனிமேல் தான் தெரியும். எல்லோ கலர் ரோஸ் இருக்குது. இந்த ரோஸ் பார்க்கறதுக்கே பூத்துதுன்னு அப்படி அந்த பெட்டல்லாம் சுருட்டிக்கிட்டு பார்க்கறதுக்கே க்யூட்டாக இருக்குதுல்ல, அந்த அந்த ரோஸ் இருக்குது. அப்புறம் இந்த ஒயிட்டும் ரெட் பிங்க்கும் சேர்ந்த மாதிரி இந்த ரோஸ் இருக்குது. இந்த ரோஸ் பூவெல்லாம் கட் பண்ணி இப்போ புது ரோஸ் வந்திருக்கு. ஷார்ட்ஸில் போடுறேன் பாருங்கள். அதை மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்க, ரோஸ் அவ்வளோ பூக்காதுன்னு தானே சொல்லுவாங்க. பார்ட் 2ல் இன்னும் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம்.